12 ராசிகளுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட வழிபாடு. ராசிகள்லேயே முதல் ராசி மேச ராசி தான். ஆனால் எங்கேயுமே என்னால் முதல்ல வரவே முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமும் ஒன்று இருக்குது. அது என்னைக்கு நமக்கு தெரியுதோ அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த சூட்சமத்தை தேடி தான் எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த சூட்சமத்துக்கான விடை உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரத்தை அந்த சூட்சமம். அங்கே போய் என்னையா பண்ணுறது அப்படின்னா, நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். நான் போயிருக்கிறேன் இங்கே. அப்படி இல்லை. உங்களுடைய ராசிநாதன், அதாவது ராசி சார்ந்த நட்சத்திரங்கள்லாம் வரக்கூடிய நாட்கள், அந்த நாட்களில் போங்க. உங்களுடைய ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதோ அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள். மேச ராசி உண்மையிலே மேன்மையான ராசி அப்படிங்கிற நீங்களே நம்புவீங்க. அந்த அளவுக்கு அற்புதங்களை தரக்கூடியது. அருணாச்சலேஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மேசராசினருக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். சார் ரிஷப ராசி சார், சுக்கரனே வந்து டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையே ஆடி போய் தான் சார் கிடக்குது. அப்போ நான் என்ன சார் பண்ணிட்டோம்? ரிஷபராசிக்காரங்க திருவாரூரில் இருக்கிறார் இல்லையா, தியாகராஜர், அவர் தாங்க மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவர். அந்த திருவாரூரில் கூடிய தியாகராஜரை போய் வழிபாடு செய்யணும். எப்போ தேர் வீதி விழா வரும்போது செஞ்சிங்கன்னா கூடுதல் சிறப்பு. அது கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நான் போய் செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றுமே கொல்லப்படாதீங்க. அவரை போய் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். திருவாரூர் தியாகராஜராக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அத்தனை ஈஸியாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய வெற்றிகளையும் அற்புதங்களையும் தரக்கூடியது. நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சார் மிதுன ராசிக்காரங்க சார் மிதுன ராசி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு திறமை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அறிவு எங்கேயுமே என்னால் வெளிக்கொண்டு வரவே முடியல. நான் எதை சொன்னாலுமே வந்து அந்தளவுக்கு பலிதமாக மாட்டேங்குது. என்னையே அறியாமல் நிறைய விஷயங்கள் எனக்கு தடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா கவலையே படாதீங்க. சிதம்பரம் நடராஜரை போய் தரிசனம் பண்ணுங்கள். இல்லையா, காளகஸ்தீஸ்வரை போய் தரிசனம் பண்ணுங்கள். சார் ரெண்டுக்குமே சூழ்நிலைமை இல்லையா, குலதெய்வத்துக்கு கரும்பு சாரால் ஒரு அபிஷேகத்தை பண்ணி பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க நினச்சி பார்க்க முடியாத வெற்றி அடைவீங்க. காரணம் என்னென்னா, இந்த 3 சூட்சம தெய்வங்களை பற்றி என்னைக்கு உங்கள் காதுக்கு வந்து சேருதோ அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி முன்னேற்றம் தாங்க. அந்த கோயிலுக்கு போனவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான முக்கியமான ஆளாக நீங்கள் போய் சேரும்போது உங்களுக்கான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். போய் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிட்டு வந்துடலாம். செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். கடகராசி சார், கடகராசி அப்படின்னாவே அந்த ராசியில் வந்து சந்திரன் மட்டும்தான் இருக்கிறாரு. என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாங்க சார். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் எந்த ஒரு சந்தோஷமான கதையுமே இல்லையா சார் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்றுமே கவலைப்படாதீங்க. வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், திருவானைக்காவில் இருக்கக்கூடிய நம்ம அகிலாண்டேஸ்வரி தாயார், ஜம்புலிங்கேஸ்வர பகவான், இந்த 2 பேர் மட்டும் மாற்றி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைகளோ சிக்கல்களோ வருதான்னு மட்டும் பாருங்கள். ஆத்மார்த்தமாக போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கடகராசிக்காரங்க கண்ணை மூடி முழிக்கத்துல எல்லா விதமான வெற்றிகளும் ஈஸியாக அடையிறது ஆரம்பிக்கும். இவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடியவர்கள். இவங்களை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் உண்டாகும். போய் பாருங்கள், வழிபாடு செய்யுங்க. இந்த சிம்ம ராசி சார், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் வேறு யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்க சார். ஆனால் நான் சிம்ம ராசி தான், எனக்கு மட்டும் எந்த வெற்றியுமே கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ அலைஞ்சு தேடி வந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்தான் வருதே தவிர சந்தோஷங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார். கவலையே படாதீங்க. 2 இடத்துக்கு மட்டும் போங்க, வெற்றி உங்கள் பின்னாடியே வந்துடும். முதல் இடம் திருவண்ணாமலையில் கூடிய அண்ணாமலையார், 2வது இடம் சிதம்பரத்தில் கூடிய நடராஜர். இந்த 2 பேரையும் கெட்டியாக பிடிச்சிருங்க. தினந்தோறும் தூங்கி இருந்துச்சுமே, அப்பா நடராஜ பெருமானே உன் பாதங்களே போற்றி, அப்பா அண்ணாமலையாரே உன் பாதங்களே போற்றி மனசார நினச்சிக்கிட்டு அடிக்கடி இந்த 2 கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து பாருங்கள். சிம்மராசிக்காரங்க நீங்கள் சொல்லுங்கள், சிங்கம் போல கர்ஜிப்பீங்க. உங்களால் முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அற்புதமான 2 ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். கன்னிராசியில் பிறந்துட்டேன் சார். கன்னிராசின்னு சொன்னாவே என்னெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சார். இதில் பிறந்துட்டேன் சார், என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா, இல்லை நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா, எனக்கு ஒரு குழப்பம் உங்கள் மனசுக்குள்ள எப்பயுமே ஓடிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் தரக்கூடியவங்க. அந்த தாயாரை போய் கெட்டியாக பிடிச்சிருங்க. அம்மா நீயே எனக்கு கதி, நீ இல்லாமல் எதுவுமே இல்லை, என்னை வாழ வைக்கிறதும் சாகடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அற்புதமாக உங்களை வழி நடத்தி கொண்டு வந்துடுவாங்க. ஸ்ரீமன் நாராயணனையும் துர்க்கையும் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். செஞ்சு பாருங்கள், பலன் உங்களுக்கே தெரியும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் எதையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய மனோநிலை கொண்டவர்கள் தான் துலாம் ராசிக்காரர். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை எடை போட்டு பார்க்குறது எப்படின்னு தெரியாமல் நிறைய இடங்களில் மாட்டிக்குவாங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், எதை பற்றியும் கவலையும் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மனையும்
அதே சமயத்தில் சிதம்பரம் நடராஜரையும் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மதுரை மீனாட்சி, சிதம்பரம் நடராஜர் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அவங்க படங்களை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்கள். துலாம் ராசிக்காரங்களை ஜெயிக்கிறது யாராலையும் முடியாதுங்கிற அளவுக்கு உங்களை வளர்த்தி கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவாங்க. உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தயக்கத்தை உடச்சி எறிஞ்சிட்டு நீங்கள் பெரிய வெற்றியாளர் அப்படிங்கிற அடையாளத்தை அவங்களே வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும். எனக்குள்ளார எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. என்னால் ஜெயிக்கவே முடியல. ஏதாவது ஒரு தடுமாற்றம் என்னை தடுக்குது. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தாயாரை கெட்டியாக பிடிச்சிருங்க. எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, நீர்மோர் தானம் கொடுக்கறது, சர்க்கரை கலந்த வெல்லம் கலந்த தண்ணீரை வந்து தானமாக கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி செஞ்சுட்டே வாங்க. அதே சமயத்தில் திருவானைக்காவல் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி தாயாரை கெட்டியாக பிடிச்சிருங்க. அந்த அம்மாவை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர வர விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை, சர்ன்னு வேகமான யோகம் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்கள், மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். தனுசு ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிருங்க. சூரசம்ஹாரன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்குங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாங்க. அண்ணாமலையார் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சூரசம்ஹார நிகழ்வுன்னு ஒன்று நடக்கும். அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இது ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி அதிர்ஷ்டம் வந்து கூரையை பிச்சுட்டு கொட்டுதுன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய அற்புதங்களை தரக்கூடியது இந்த ரெண்டு வழிபாடுகளுமே. செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரையும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி தாயாரையும் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களையும் அறியாமல் எப்படா இதெல்லாம் நடக்குதுங்கிற பெரிய மேஜிக்கலான விஷயங்கள்லாம் கூட நீங்கள் உணர்வீங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடியது இந்த காஞ்சி காமாட்சி தாயாரும் ஏகாம்பரேஸ்வரரும். அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாறலாம். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல சார். காலப்புருஷருக்கு 11வது ராசிங்கிறாங்க, 11வது லாபஸ்தானங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் மட்டும் அது மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஒன்றுமே கவலைப்படாதீங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போங்க. இல்லை போக முடியலையா, எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, இளநீர் வாங்கி கொடுங்க, குங்குமப்பூ வாங்கி கொடுங்க. குங்குமம் போல் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பன்னீரில் கலந்து போட சொல்லுங்கள். இளநீர் வாங்கி கொடுங்க. இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதற்கான வழி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறது ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தேவைன்னு நினச்சிங்களோ அது உங்களை தேடி வரதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். மீனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வேதாரண்யம், அங்கே இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் பெருமானை போய் வழிபாடு செய்யுங்க. திருமறைக்காடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆகிரும். வெற்றிகள் உங்களை தேடி வரதுக்கு ஆரம்பிச்சிடும். செல்வ வளமும் பொருளாதாரமும் ஆட்டோமேட்டிக்காக குரோத் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த 2 தெய்வங்களை அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் தரக்கூடியதாக அமையும்.